நன்று கருது நாளெல்லாம் வினைசெய் கருமமே கண்ணாயிரு நினைத்தது நடக்கும். நன்று கருது நல்லது மட்டுமே நினைங்க. நாளெல்லாம் வினைசெய் டிஎன்பிசியாக நாளெல்லாம் படிங்க. கருமமே கண்ணாயிரு ஜூன் 9 ஒரு எக்ஸாம். அந்த கருமத்துல மட்டும் தான் நீங்க கண்ணா இருக்கணும். நினைத்தது நடக்கும். நல்லது மட்டுமே நினைச்சிட்டு டெய்லியும் படிச்சுட்டு ஜூன் 1 அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. உங்க வெற்றி யாராலும் தடுக்க முடியாதுன்னு குமரகுருபரர் சொல்றாரு. நம்ம ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மடியை மடியாக உழைகள் குடியை குடியாக வேண்டுபவர். நம்மள பெத்ததுக்காக நம்ம அப்பா அம்மா சந்தோஷப்படணும், நம்மளோட குடும்பம் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மடியை மடியாக உழைகள். சோம்பல துன்பமா நினைச்சு தூக்கி எறியணும்ன்றாரு. சோம்பல துன்பமா நினைச்சு தூக்கி எறியணும்ன்றாரு. எப்போ அந்த ஜூன் 9 வரைக்கும் வெறும் 100 நாள் 99 நாள் அப்படி ஒவ்வொரு நாளும் அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு நம்ம ஜெயிச்சுட்டோம், நம்ம தூக்கிட்டோம், அவ்வளவுதான். நம்ம ஜெயிக்கணும். எந்திரிச்சு உட்கார முடியலையா, கஷ்டமா இருக்கா, நம்மளே ஜெயிக்கல, நான் எப்படி மத்தவங்களை ஜெயிக்க முடியும்? அப்ப அந்த இடத்துல நீங்க தான் சொல்லணும், இல்ல நான் என்ன ஜெயிச்சு நான் ஏஞ்சி உட்காந்துப்பேன், எனக்கு தூக்கம் வருதா நான் ஏஞ்சி உட்காருவேன், என்ன நான் ஜெயிப்பேன் முடிப்பேன். அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன படிக்கிறதுன்னு கேக்குறீங்க. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தயவு செய்து கால் பண்ணாதீங்க. என்ன படிக்கணும் ஸ்மார்ட் பேட்ச்ல நானே சொல்லியிருப்பேன். என்ன படிக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலா எதையாவது ஒன்று எடுத்து படிங்களேன். எப்படி நீங்க சாப்பிடணும், அந்த சிலபஸ் நீங்க முடிக்கணும். எப்படி நீங்க சாப்பிடணும், எங்க கை வைக்கணும்னு கேட்கறது பதிலா கேட்பீங்களா, சாப்பிடும் போது எங்க கை வைக்கணும், ஃபர்ஸ்ட் பொரியல கை வைக்கணுமான்னு எதையாவது சாப்பிடுவோம்ல, அது மாதிரி எதையாவது எடுத்து படிங்க. கடைசியில் எல்லாம் ஃபுல்லா காலி ஆகிற மாதிரி கடைசியில் சிலபஸ் ஃபுல்லா நீங்க காலி பண்ணிடுவீங்க, படிச்சிருவீங்க. உங்களை மாதிரி நீங்க நம்புங்க. இன்னொன்னு கீழே கமெண்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட் பண்ணீங்க. நேற்று ஒரு நாள் தான் நான் ஃபோன் எடுக்கல. அதுவும் மேலப்பலூர் அப்படின்றது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அது மேலப்பலூர் அப்படின்ற ஸ்கூல்ல, மேலப்பலூர் அப்படின்ற கிராமத்துல கோல்டன் கேட் அப்படின்ற ஸ்கூல்ல எனக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அதனால அங்கே போயிட்டு சீஃப் கெஸ்டா மேலே உட்காந்துருக்கும் போது நமக்காக அவ்வளோ பேர் கீழே உட்காந்துருக்காங்க, அவ்வளோ ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. அவங்க நான் தான் ப்ரைஸ் கொடுக்குறேன், அவங்களால தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே கூட சுட் பண்ணிட்டு என்னோட ஃபோன் வேற இடத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நான் எப்படி உங்களோட ஃபோன் அட்டன் பண்ண முடியும்? இன்னொன்னு சுவிச் ஆஃப்ல இருக்கு. இந்த பொண்ணு தப்பு பண்றாங்கன்னு யாரும் கீழே போட்டிருக்கீங்க. மனசாட்சியே இல்லாம எப்படிமா மூஞ்சி காட்டி பேச முடியும்? அப்படி ஏமாத்துறவங்க ஏன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. தப்பு பண்றீங்கன்னு போடல, ஏதோ தப்பா இருக்கு, சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அடிக்கடின்னு போட்டிருக்கீங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கும் போது நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடியோ கட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் திருப்பி எடுக்கணும். இருக்கிறது 24 மணி நேரம் தான். எனக்கு ஒரு நாளைக்கு எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அப்ப எனக்கு 24 மணி நேரம் தான் இருக்கும். ஸ்மார்ட் பேட்ச் 1, ஸ்மார்ட் பேட்ச் 2, அது இல்லாம எஸ்டிடி பேட்ச் 1, எஸ்டிடி பேட்ச் 2, டிஎன்பிஎஸ்சி, இப்போ உங்களோட ஸ்மார்ட் பேட்ச். யோசிச்சு பாருங்க, இத்தனை பேட்சுக்கும் காலை 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம் எடுக்கணும். 6 பேட்சுக்கு 2 மணி நேரம் எடுத்துட்டே இருக்கணும் சுழற்சியா. இப்ப இதுங்க எங்க எனக்கு டைம் இருக்கு? கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா கூட அவங்களுக்கு எப்படி கொஸ்டின் எடுக்கலாம் டெஸ்ட்டுக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன வீடியோ போடலாம், அவங்களுக்கு என்ன ரெக்கார்ட் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நான் நம்பி இத்தனை பேர் அட்மிஷன் போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. 500 பேர்த்தையுமே தனித்தனி இண்டிவிஜுவலா நான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்ப அதுக்கு தான் எனக்கு டைம் சரியா இருக்கு. அதனால யாருக்காவது ரெஸ்பான்ஸ் நினைச்சீங்கன்னா என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலும் நானே சொல்லியிருப்பேன், கால் பண்ணாதீங்க அப்படின்னு. மெசேஜ் 74 மெசேஜ் இன்னைக்கு காலைல பார்த்தேன். நான் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த 74 மெசேஜுக்கு நான் ரீப்ளை பண்றேன். ஓகேவா? இது வரைக்கும் நேற்று ஒரு நாள் தான் நான் பதில் பேசல யாருக்குமே. நேற்று ஒரு நாள் இவ்வளவு மெசேஜ், 74 மெசேஜ். நான் அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு பாருங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அந்த வீடியோ அந்த ஒரு வார்த்தை நான் அவ்வளவு ஹர்ட் பண்ணிச்சேன். உண்மையா ஒருத்தவங்க உழைக்கும் போது யாராவது ஒன்று சொன்னாங்க, அது கஷ்டமா தானே இருக்கும். நிஜமா என்னோட ஸ்டூடெண்ட் தெரியும். யாராவது நம்ம ஸ்டூடெண்ட் இந்த வீடியோல பாக்குறீங்கன்னா தயவுசெய்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா கிளாஸே போயின்ற லெவலில் பேசிட்டு இருக்காங்க. கிளாஸ் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, யார் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டும். என்னோட ஸ்டூடெண்ட் நான் உண்மையா உழைக்கிறேன், அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க, அவங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கொடுக்குறதா நான் உழைச்சிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் சேர்ந்து பயணிக்கிறோம். இந்த போர்ல கண்டிப்பா ஜெயிப்போம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் என் கூட சேர்ந்து பயணிங்க. எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா அப்பெல்லாம் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு மகளிர் தினம், அதனால எல்லாருக்கும் மகளிர் தினம் வாழ்த்துக்கிறேன். மகளிருக்கு தினம் வச்சு கொண்டாடாதீங்க, மகளிரை தினம் வச்சு கொண்டாடுங்க. மகளிருக்கு ஒரு தினம் ஒதுக்கிட்டு அன்னைக்கு மட்டும் ஆகாவோ சிங்கப்பெண்ணு போடுறதுக்கு பதிலாக இன்னைக்கு கூட பாருங்க, ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு, 9 வயசு பொண்ணு, பாண்டிச்சேரியில் என்ன பண்ணாங்க நமக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீமதி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பெண்களை போட்டு துச்சமா நினைக்கிறீங்க, போட்டு மிதிக்கிறீங்க, அடிக்கிறீங்க, சதைக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடுறீங்கல்ல. அதனால பெண்களுக்கு தினம் வச்சு கொண்டாடாம பெண்களை தினம் வைத்து கொண்டாடுங்க. நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், சரித்திரம் படைப்பாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லதே நினைங்க, நலமே சூழட்டும். என்னைக்கும் மாங்கொட்டை போட்டா பழாமரம் முளைக்காது. நம்ம என்ன கொட்டை போடுறோமோ, என்ன விதை போடுறோமோ அதுக்கான மரம் தான் முளைக்கும். அப்ப நம்ம நல்லது விதைச்சா மட்டும் தான் நமக்கு நல்லது நடக்கும். யாரெல்லாம் லைஃப்ல நல்லது நடக்கணும், யாரோட லைஃப்ல மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் முடிஞ்ச மட்டும் கொஞ்சமா மற்றவங்களை பாராட்ட கத்துக்கோங்க. பாராட்டாட்டி மற்றவங்களை தப்பா பேசாம இருங்க. அது ஒரு ஜூன் 9 ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போர் இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதுக்கு என்ன கேடயம் ரெடி பண்ணலாம், அதுக்கு என்ன நம்ம போய் பவர்ஃபுல்லா உட்கார முடியும், அப்படி யோசிங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை
பெண் என்று கேலி செய்த கூட்டம்